வணக்கம் தமிழ் ஃப்ளைட் சொந்தங்கள் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்களுடைய பயணம் வந்து பொசித்தானோ. போன எபிசோடில் பார்த்துருப்பீங்கள் அமல்ஃபிக்கு போயிட்டு அந்த அமல்ஃபி கடற்கரை எல்லாமே வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துறாங்க. இன்றைக்கி அமல்ஃபியை விடவும் பல மடங்கு அழகான சூப்பரான பொசித்தானோ போகிறோம். என்னென்னு சொன்னால் இப்போ இத்தாலியில் வந்து எனக்கு இது 3வது நாள். இந்த 3 நாள்லேயும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஊர்களோட பேரையும் நான் பாடமாக்கி போட்டேன். இப்போ நான் நிற்கிறது வந்து சலர்னோக்கு அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் மயோரி என்ற இடம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் மைனோரி என்று சொல்லி ஒரு இடம் இருக்குது. அதுக்கு அங்கால அமல்ஃபி, அதுக்கு பிறகு ராவெல்லோ, அதுக்கு பிறகு பொசித்தானோன்னு சொல்லி இந்த இத்தாலிய கடற்கரையில் இருக்கிற எல்லா நகரங்களோட பேரையும் நான் பாடமாக்கி வச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கு வந்து பொசித்தானோ போப்புறம். பொசித்தானோ ஒன்று அழகாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மயங்கிடுவீங்க. அவ்வளோ சூப்பரானது, அவ்வளோ அழகானது. வெதர் வந்து வேறு லெவலாக இருக்குங்க. பாருங்கள் வெயில் எப்படி இருக்குன்னு சொல்லி. வழக்கம் போல் தண்ணி வந்து நல்லா நீல கலரில் சும்மா அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் பொசித்தானோவுக்கு போகிறோம். எப்படி போகிறோன்னு சொன்னால் நான் படகுல போகிறேன். படகுன்னு சொல்லி அந்த லக்ஸரி க்ரூஸில் இல்லை, வழக்கமாக அந்த வழக்கமான சேவையில் இருக்கிற அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய படகுல போகிறோம். சரியோ, அதுவே நல்லா தான் இருக்கும். ஆனால் அதை வந்து நான் உங்களுக்கு காட்ட விரும்பலை. என்னென்னு சொன்னால் இப்போ படகு பயணம் கூடி போச்சு எங்களோட வீடியோக்களில். ஸோ நேரடியாக பொசித்தானோவில் போய் சந்திப்போம். பொசித்தானோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். எஸ், வந்து சேர்ந்துட்டோம். கிட்டத்தட்ட 2 hours போட்டில் ட்ராவல் பண்ணி இங்கே வந்து சேர்ந்துருக்கிறேன். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நகரங்களையே மிக 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 அழகான நகரம் இந்த பொசித்தானோ. ஸோ அதை தான் இப்போ சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ போட்டில் வந்து இறங்கக்குள்ளே அந்த போட் வந்து கடலில் இருந்து வந்து அப்படியே கரையை நோக்கி நகர்ந்து விரைக்குள்ளே, அந்த கடலில் இருந்து அந்த போட் கொஞ்சம் கொஞ்சமாக கரை நோக்கி விரைக்குள்ளே, கிட்ட விரைக்குள்ளே அந்த நகரங்கள் அப்படியே சின்ன சின்ன வீடுகளாக தெரிஞ்சு, அது அப்படியே பெரிய பெரிய வீடாக தெரிஞ்சு அந்த நகரம் அப்படியே விரியும். அப்படியே அந்த படங்களில் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிற மாதிரி அந்த காட்சியை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டுக்கிறீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லாம் கலர்ஃபுல்லான வீடுகள், முழுக்க வீடுகள் மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர். அந்த நாங்கள் இப்போ அடிப்பேன் தான் பெயிண்ட், இந்த ப்ராப்பரான பெயிண்ட், அந்த பெயிண்ட் இல்லை. இது வந்து அந்த ஒரு பஸ்டல் என்று சொல்கிற நினைக்கிறேன், அந்த சோக் கலர் என்று சொல்கிற நினைக்கிறேன், சரியாக தெரியலை. அந்த சோக் கலர் தான் அடிச்சு கிடக்கு. ஓரளவு மங்கலாக இருக்கும், அவ்வளோ பெரிய பிரைட்டாக இருக்காது, ஓரளவு மங்கலாக இருக்கும். ஏதோ அந்த விரலால் எப்படி கீறினா கையில் வந்துடும் மாதிரி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு கலர். அதோட பேர் எனக்கு எக்ஸாக்டாக தெரியலை. அதே கலர்லாம் எல்லா பில்டிங்ஸும் வந்து அடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து பிளான் பண்ணி செய்யப்பட்டிருக்கு இந்த பில்டிங்ஸ் எல்லாம். இது முதலாவது. 2வது வந்து இங்கே இருக்கிற எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் தீமில் இருக்குது. அது அடுத்தது இந்த பொசித்தானோ சிட்டி இருக்குது தானே, இந்த நகரம், இந்த கடற்கரை நகரம், இதுக்கு வந்து ஒரு பேர் இருக்குது, ஒரு செல்ல பேர் ஒன்று இருக்குது. அதாவது படிக்கட்டுகளின் நகரம் என்று சொல்லி. ஏன்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு தெரியும், ஒரு பில்டிங் இருந்தால் அதில் வந்து படிக்கட்டுகள் இருக்கும் ஏறி போகிறதுக்கு, அல்லது ஒரு மலைக்கு ஏறி போகிறதுக்கு படிக்கட்டுகள் இருக்கும். அந்த படிக்கட்டுகளில் தான் இந்த நகரமே அமைக்கப்பட்டிருக்காது. அதாவது இந்த நகரத்தில் வந்து அங்கங்கே படிக்கட்டுகள் இருக்கும் அப்படி சொல்லக்கூடாது, படிக்கட்டுகளில் தான் நகரமே அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு நகரம் தான் இது. இதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த பொசித்தானோவில் 1950ஆம் ஆண்டு வரைக்கும் இப்படி ஒரு நகரம் இங்கே இருக்குது என்று யாருக்குமே தெரியாதாம். இது மிகவும் வறுமைக்கு உட்பட்ட மிகவும் கஷ்டமான ஒரு நகரமாக இருந்ததாம். பிஸ்னஸ் இல்லை, உழைப்பில்லை, யாரும் வர்றதும் இல்லை, உல்லாச பயணிகள் வாரதில்லை அப்படின்னு இருந்ததாம். 1953ஆம் ஆண்டில் ஒரு எழுத்தாளரால் இங்கே வந்தவராம். வந்து போட்டு அந்த எல்லாம் இடங்கள்லாம் பார்த்து போட்டு இது இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி போட்டு இதை பற்றி ஏதோ ஒரு கட்டுரை எழுதினவராம். அந்த கட்டுரையை வாய்ச்சா பிறகு தான் இப்போ நான் வந்து 2 வீடியோ எடுத்து உங்களுக்கு எல்லாம் சொல்கிற மாதிரி 1953ஆம் ஆண்டில் அவருடைய பேரை நான் மேலே போட்டு விட்றேன், பேர் இருக்குது. அவர் எழுதின அந்த ஒரு கட்டுரை தான் அதுக்கு பிறகு இந்த பொசித்தானோ அந்த சிட்டியை வந்து ஃபேமஸ் ஆக்கினதாம். அதுக்கு பிறகு தான் நிறைய டூரிஸ்ட் வந்து உலகம் முழுக்க இருந்து வர ஆரம்பித்தவையாம் இந்த பொசித்தானோ சிட்டிக்கு. நம்ம சொன்னது உண்மைதான் போல. ஸ்டேக்கு செஞ்சு பாருங்க, வந்தோடனே மேலே ஏறுது. ஓஹோ, இன்றைய முழுக்க ஒரே மேலே கழியாக தான் இருக்க போகுது.
அமல்ஃபி மாதிரியே இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட யுனெஸ்கோவினுடைய என்ன சொல்கிறது அந்த பாரம்பரிய சின்னங்களுக்குள்ள ஒன்றாம் இது இந்த நகரமும். ஆக்சுவலாக இந்த சிட்டிக்குள்ளே வந்து நவிகேட் பண்ணுறது வந்து அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை, சின்ன இடம் தான், கொஞ்சம் இடம் தான். ஏறி இறங்கினீங்கடா சரி, இப்போ ஏறினா பாருங்க இறங்குறேன்டா பண்டு. இது வந்து அசலுங்கிட்ட வெனிஸ் மாதிரி ஒட்டே படிக்கட்டுகள்லாம். இந்த ஷர்ட்டே நாங்கள் வாங்கக்கூடாது, இது லேடிஸ் போகிற நோ 17 பவுண்ட்ஸ். எனக்கு இந்த எலுமிச்சம்பழத்தில் ஒரு ஷர்ட்டு வாங்கி போட ஆசை, நான் பாவம் லெப்ஸி. இங்கே பாருங்கள் இந்த பேக்கெல்லாம் 15 பவுண்ட்ஸ் பொசித்தானோ. நேற்று அமல்ஃபியில் தொப்பி வாங்கினது. இங்கே பாருங்கள் அமல்ஃபி தொப்பி தான் நான் போட்டுக்கிறேன். அமல்ஃபி தொப்பியை போட்டுக்கொண்டு பொசித்தானோவில் வந்து நிற்கிறேன். பார்த்தீங்களா என்ன கொழுப்பண்டு. இப்படியே வந்தோம்னு சொன்னால் எனக்கு செம்மையாக தண்ணி விட ஆகிக்குது. ஸோ நம்ம தண்ணி வண்டி குடிக்கணும், ஏதாவது ஜூஸ் ஆகுது. இங்கே பாருங்கள் ரெஸ்டாரண்ட்டு ஷே பிளாக்னா பிளாக் என்பவருடைய ரெஸ்டாரண்ட். என்ன சொல்லுங்க, பெரிய எக்ஸ்பென்சிவ் எல்லாமே இல்லை, எல்லாம் சும்மா ஒரு 10 பவுண்ட்ஸ் 10 யூரோ 15 யூரோ 12 யூரோ அப்படி தான். இந்த ரெஸ்டாரண்ட் என்ன இழுக்குது, ஆனால் இப்போ நான் பசிக்கலை, வந்து சாப்பிடுவோம். இதில் ஒரு ஓவியர் இருக்கிறார், அவர் என்ன தக்குறார் ரெண்டு பாவம், இந்த கடற்கரையை தான் கீறாரு ஓவியர். வேறு லெவலில் கீறு. வீடியோ எடுக்க வேணாம், ரைட், நன்றி வணக்கம். இந்த நகரத்தை வந்து கீறுறேன், இந்த பொசித்தானோவை. இங்கே எங்கள்கிட்ட மோனாலிசாவையும் கீறி வச்சு கிடக்குது. இல்லை உண்மை என்னென்னு சொன்னால் மோனாலிசா வந்து இத்தாலிக்கு சொந்தமானது தானே, அதை வந்து ஃப்ரான்ஸ் வந்து அன்பாக கேட்டு வாங்கி கொண்டே வச்சிருக்கணும். நீங்கள் விளங்கி கொள்ளணும், அன்பாக கேட்டு வாங்குறேன்டா என்னென்று அப்படி தான் கொண்டே வச்சிருக்கணும் அங்கே மோனாலிசாவா. நான் உண்மையிலே இத்தாலிக்கு சொந்தமானது, இத்தாலி ஓவியர் லியனார்டோ டா வின்சி வரைஞ்சது தானே அது. ஓகே, அது கிடக்கட்டும். இங்கெல்லாம் பீச். ஸோ ஓலையில் மேய்ஞ்ச அந்த கொட்டிலெல்லாம் கிடக்குது, வேறு லெவலில் இருக்குங்க. அதில் குளிக்கிற இடம் வந்து இப்போ நீங்கள் ஸ்விம் பண்ணி போட்டு வந்து குளிக்கிற இடத்தை எப்படி செய்து வச்சுக்காங்கண்டு. இங்கே பாருங்கள் ஷவர். ஆக்சுவலி 4 பேர் நின்று குளிக்கலாம் ஒரே நேரத்தில். ஷவர் கீழே வந்து அதுக்கு வந்து கூரையை வந்து இப்படி போட்டு கிடக்கு, நல்லா ரசனையோட போட்டு கிடக்கு. இதுக்கு குளிச்சு போட்டு நீங்கள் போய் பீச்சில் குளிக்க வேண்டியனா அதை பீச்சில் குளிச்சு போட்டு எப்படி இதில் தண்ணி வரும்னு சொன்னால் அதில் பாருங்கள் 1 2 3 4 2 பட்டன் இருக்குது. நினைக்கிறேன் காசு போடுறேன். காசை போட்டுட்டு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தண்ணி வரும், குளிக்க வேண்டியா. இங்கே பாருங்கள் இந்த சீனை வந்து எவ்வளோ இல்லை சூப்பராக இருக்குன்னு சொல்லி. இங்கே பாருங்கள், இதை நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன்னா, ஜூம். வாவ், வேறு லெவலாக இருக்குது. அப்படி இருக்கணும் என்ன. ஓகே, இப்போ வந்து முதலாவது படிக்கட்டில் ஏறுவோம். ஏறி போய் பார்த்தா அடுத்த தெரு வரும். அதுக்கு தெருவில் ஏறி போய் பார்த்தா அடுத்த தெரு வரும். தெருவில் இருக்கிற கடைகள் மற்ற கட்டிடங்கள் எல்லாம் வரும். எஸ், இது ஒரு தெரு. இங்கே பாருங்க, இந்த தெருவால் போனோம்னு சொன்னால் இதுவும் ஏறி தான் போகுது. லெதர் செருப்புகள், லெதர் ஐட்டங்கள். ஓகே, இது 2 திரும்பி பார்த்து மட்டும் சொன்னால் இங்கே பாருங்கள், இதுதான் நாங்கள் நடந்து வந்த பாதை. இங்கே மேலே படிக்கட்டு, அப்புறம் இங்கே கீழே அதில் வந்து ஒரு ஃபார்மசி. ஓ மை காட். ஓகே, இப்போ அடுத்த ஒழுங்கே போகணும். வழக்கம் போல் ஏறி தான் போகணும். வாங்க ஏறி போகலாம். ஒரு ஒழுங்கையிலேருந்து அடுத்த ஒழுங்கை, ஒரு ஒழுங்கைன்ற நீளம் வந்தால் கொஞ்சம் தான், பெரிய நீளம் இல்லை. அடுத்த ஒழுங்கை போகிறோம்னா ஏறி தான் போகணும். மறுபடியும் ஏற்றமா, வாங்க ஏறலாம். இப்போ பாருங்க குடங்களை, அதுலேயும் இந்த லெமன் தான் கீறி வச்சு கிடக்கு. இந்த செரமிக்கில் செய்து வச்சு கிடக்கு, சூப்பராக இருக்குது. அந்த ஃபுல்லாக செரமிக்கில் தான் இந்த டிசைனில் தான் செய்திருக்கிற மணியாக இருக்குது. ஒரு டேபிள், அந்த டேபிள்ன்ற அந்த ஒரு இதை டேபிள்ன்ற ஒரு இதை பாருங்கள், சர்ஃபேஸ் எப்படி இருக்குண்டு. வாவ், இது பாருங்கள், இதில் ஒரு சின்ன ஒரு பெஞ்ச் மாதிரி போட்டு ஃபோட்டோ எடுக்கலாம். என்ன மணியாக இருக்குது, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மாதிரி செய்து வச்சிருக்கணும். சூப்பராக இருக்குது. இதில் வந்து ஒரு சின்ன ஸ்கொயர் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த ஸ்கொயருக்கு அப்புறம் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டெப்பால் ஏறி உள்ளுக்க போனால் இன்னொரு ப்ரைவேட் ப்ரைவேட் கார்டனா. இப்போ நம்ம இதுக்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாது. இஸ் ப்ரைவேட்.
அங்கே தான் நடந்து போவோம். இதில் மேலே பாருங்க ஒரு பந்தல் மாதிரி போட்டு அதில் அந்த கடுதாசி பூன்னு சொல்கிறாங்க. அதில் பேர் என்னென்னு தெரியல. கடுதாசி பூன்னு சொல்கிறது ஊரில். அந்த கடுதாசி பூ செடியை வந்து நட்டு வச்சுருக்கேன். நிறைய பூத்து இருக்கு. ஆக்சுவலாக இந்த இடமே வந்து வேறு லெவலாக இருக்கா. இங்கே பாருங்கள் ஓவியங்களை பாருங்கள். ஒரு பிளேட்டு பொசித்தான் ஒன்று அடித்து இதில் சாப்பாடை போட்டு சாப்பிட்டா இப்படி இருக்குமே. இங்கே பாருங்க மீனெல்லாம் வேறு லெவலில் செஞ்சு வச்சுக்கிறேன். வாவ். இதில் ஒரு சின்ன ஸ்கேர் மாதிரி உண்டு. ஓகே, இதில் இருந்து அந்த அது வரைக்கும் அது ஒரு வாகனம் மட்டும் போதில்ல, அது வரைக்கும் சமாந்தரமாக இருக்குது. அப்பாடா, இப்போ தான் நான் முதல் முறையாக சமாந்தரமாக இருக்கிற ஒரு ஏரியாவை கண்டுக்கிறேன். அதுவும் கரை தூரம் இல்லை. இதுலேருந்து ஒரு 10 மீட்டர் இருக்கும். அவ்வளோதான் சமாந்தரமாக இருக்குது. அங்கால போனீங்கன்னா இப்போ இந்த ஏறணும் அல்லது இறங்கணும் முடியலை. மேலே பாருங்க எப்படி இருக்குண்டு. மலையெல்லாம் அங்கெல்லாம் குட்டஞ்சு விட்டு கிடக்கு. மலை அதுக்கு பின்னால் வீடுகள் எல்லாம் இருக்குதா தூரத்தில். Avevo la camicia sul motorino, non me la sono portata appresso, tu sei messo il venticello. Thank you. Thank you. இது பாருங்க என்ன பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதை வந்து இப்போ குடிக்க போகிறேன். ஏன்னா எனக்கு தொண்டை காஞ்சி போச்சு. லெமனேட் தான் குடிக்கலாம்னு நினச்சேன். லெமனேட் பக்கத்தில் காணையில் இதுதான் நான் வாங்கினேன். அந்த லெமன் ஐஸ் சூப்பராக இருக்குது. இந்த பொசித்தானோ நகரம் உருவாக்கப்பட்டது சம்பந்தமாக ஒரு ஐதீகம் ஒன்று இருக்குது. பழைய ஐதீக கதை ஒன்று இருக்குது. அதாவது கிரேக்க நாட்டு கடவுள் ஒருவர் கடல்களுக்கான கடவுளாம். அவருடைய பேர் வந்து பொய்ஸ்டன் என்று சொல்லி, அந்த பொய்ஸ்டன் என்ற கடவுளால் கிரேக்க கடவுளால் உருவாக்கப்பட்ட நகரம் தானா இந்த பொசித்தானோ ஒன்று சொல்லி அந்த வரலாற்றில் படித்தேன். இந்த ஊரில் எப்படி மக்கள் வாழினமுன்னே தெரியல. ஏதாவது அவசர அலுவலண்டா ஒன்றில் மேலே போகணும் அல்லது கீழே வரணும். ஆமாம், இயற்கையாளங்களுக்கு இதுதான் தரப்பட்டது என்று சொன்னால் அதை அனுசரித்து வாழணும். என்ன கொஞ்சம் பாருங்கள் விளையாட்டு. இந்த ராசா வாவ். இது நான் நிறைய டிக்டாக்கில் பார்த்துருக்கிறேன், ரீல்ஸில் எல்லாம் பார்த்துருக்கிறேன். வேறு லெவலாக இருக்கா. என்னென்னா இந்த பொசித்தானோவில் வந்து எங்கெங்கே நல்ல ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கான நல்ல ஸ்பாட்டுகள் எங்கே இருக்குது, வீடியோ ஸ்பாட்டுன்னு சொல்லி நீங்கள் தேடிங்கன்னு சொன்னால் நிறைய இடங்கள் காட்டும். அதில் மிக முக்கியமானது இந்த இடம் வந்து எல்லா இடமும் சஜஸ்ட் பண்ணப்படும். ஸோ நான் பார்த்து வச்சுனா ஆனால் இதுக்குள்ளே பக்கத்தில் இருக்க மட்டும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது எதைச்சியாக தான் வந்து நான் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி. No, don't worry, take it. To take a picture outside, Yes. or do we? You have to buy something. You have to buy something? Yeah. Yes, No problem. Yeah, no problem. you have a 25. Yeah, pay by card. There's a positon of bags. They have the bags right there. Yeah. You want that? Well, the one he got was cute too. ஸோ டீல் என்னென்னு சொன்னால் இந்த கடையில் பக்கத்தில் இருக்கிற கடையில் வந்து ஏதாவது பொருள் வாங்கினா நீங்கள் இதுக்குள்ளே வரலாம். இந்த ஏரியாக்குள்ளே இங்கே பாருங்க, நான் இந்த ஒரு பேக் கொண்டு வாங்கினேன். இந்த பேக் நான் உங்களுக்கு புறாக காட்டுறேன் டீட்டெயிலாக. இப்போ இந்த ஏரியா எப்படி கண்டு பார்ப்போம். இது பாருங்கள், நிலத்தில் இருந்து ஆரம்பித்தா வாவ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. எப்படி போட்டுருக்காங்க டிசைனை பாருங்கள். ஆக்சுவலாக இந்த துண்டை வந்து இப்போ இதில் வந்து எல்லாருமே ஃபோட்டோ எடுக்க ஆசைப்படுவினோம், இதுக்கு உள்ள வேறு ஆசைப்படுவினோம். ஸோ பக்கத்தில் உள்ள கடையில் ஏதாவது பொருட்கள் வாங்கினா இந்த பேக்கு 25 பவுண்ட்ஸ் இல்லை யூரோ, 25 யூரோ. ஸோ அதை வாங்கினா இங்கே வரலாம்ன்றது நல்ல ஒரு பிஸ்னஸ் டெக்னிக். மட்டும் இல்லாமல் இது எண்ணிலோட ஒரு முக்கியமான இடத்துல இருக்குண்ணே, வேறு லெவலாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது இருக்கிற இடம் தான் காசு. அப்பாடா ஃபோட்டோட 2 எடுத்து வீடியோ எடுத்து கலைச்சே போயிட்டேன். அந்த இடம் வந்து அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. ஏஞ்சலும் ஆபம் ஒரு வெட்ட வெளியில் இருக்கிற இடம் தானே, ஆனால் வடிவண்டா வேறு லெவல் வடிவு. அந்த பேக்ரவுண்ட் சீனே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த கடல் வேறு அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ இந்த இடத்துல அட்ரஸை வந்து நான் போட்டு விட்றேன் மேலே ஸ்க்ரீனில். நீங்கள் வரைக்குள்ள கட்டாயம் இந்த இடத்த வந்து பின் பண்ணி வச்சு போட்டு இங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுங்க. ஆனால் முக்கியமான நிபந்தனை இந்த பக்கத்தில் இருக்கிற கடையில் ஏதாவது நீங்கள் திங்ஸ் வாங்கினா தான் உள்ளுக்க போகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வெளியிலேருந்தே ஃபோட்டோஸ் எடுக்கலாம். எல்லாமே ஒரே சீன் தானே. இப்போ ஒரு ஃபோட்டோ ஷூட் ஒன்று நடத்தினது தான் இந்த இடம். இதுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னும் ஒரு சூப்பரான இடம் ஒன்று இருக்குது. அதையும் காட்டுறேன் பாருங்கள். அப்படியே கேமரா திருப்பினா நீங்கள் அசந்துடுவீங்க. இதை பாருங்கள், இந்த இடத்த வந்து நான் ஸ்க்ரீனில் போட்டு வரேன், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் கட்டாயம் வரணும். இப்படியே மெல்லமாக போனோம்னு சொன்னால் இதோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. எதிர்பக்கம் இருக்கிற மலையில் ஃபுல்லாக வீடுகள்லாம் கலர் வீடுகள். அது மட்டும் இல்லை, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால்
ஆக்சுவலாக இதுதான் இந்த பொசித்தானோவினுடைய என்ட்ரன்ஸ். அதில் பாருங்கள் முன்னுக்கு டவர் மாதிரி ஒன்று தெரியுது, அங்கே கப்பல்கள் படகுகள் எல்லாம் வருது. ஸோ இதுதான் அந்த என்ட்ரன்ஸ். இதுக்குள்ளார நாங்கள் நாங்கள் இதுதான் பொசித்தானோவினுடைய வாசல் என்று சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் நின்று நிற்கிறது ஒரு பக்கத்தில் ரெஸ்டாரண்ட்ஸ் தான். இந்த ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து நீங்கள் ஈவினிங்கில் 5 மணி தான் திறப்பினோம். ஈவினிங்கில் வந்து சாப்பிட வந்தீங்கன்னு சொன்னால் அங்கே பார்க்குற சீன் எல்லாமே வந்து வேறு லெவலாக இருக்கும். அவ்வளோ சூப்பரான காட்சிகளை பார்த்துக்கொண்டு சாப்பிடலாம். இந்த ரெஸ்டாரண்ட் இப்படி லைனாக ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. சும்மா கேட்டு பார்த்தோன்னா எல்லாமே வந்து ஃபுல்லாக புக் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் இங்கே வந்து சாப்பிடணும்னு சொன்னால் ஆன்லைனில் ஆல்ரெடி புக் பண்ணணும். ஒரு நேராக வந்து புக் பண்ணலாம் எல்லாம் இல்லை, எல்லாமே வந்து ஃபுல்லி புக்ட். ஸோ ஆனால் நல்ல வியூஸோடு வந்து நீங்கள் சாப்பிடலாம். நான் ட்ரை பண்ணல, ஏன்னா தான் ஆல்ரெடி புக் ஆகிட்டு. உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் மட்டும் சொல்லட்டா, இந்த ரோட் இருக்குது தானே, இந்த ரோட்லாம் ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, அந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குரிய சீன் எல்லாமே இருக்குது. ஏன்னு சொன்னால் இது அப்படியே போக உயரமாக போய்க்கொண்டு இருக்குது. இங்கே பாருங்கள் ரோட்டு கரையிலே வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. நான் நினைக்கிறேன் ஃபுல்லி புக்டாக இருக்கும். இன்னும் அந்த ஆச்சரியமான விஷயம் சொல்லல என்ன தெரியுமா, இந்த ரோட்டுக்கு பேர் வந்து கொழும்பு. எஸ், ஸ்ரீலங்காவில் இருக்கிற கொழும்பு தான், அதே தான், COLOMBO கொழும்பு தான். அதாவது கிறிஸ்டோஃபோ கொழும்பு என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் கூகுளில் நீங்கள் சொன்னால் கிறிஸ்டோஃபோ கொழும்பு என்று சொல்லி நான் மேலே போட்டுக்கிற மாதிரி அதுக்கு பிறகு இந்த ரோட்டுக்கு நீங்கள் வர முடியும். ஸோ நீங்கள் பொசித்தானோ வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் வர வேண்டிய முக்கியமான தெரு இந்த தெரு. அது கொழும்புன்ற பேரில் இருக்கிறது வந்து ஆச்சரியமாக இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி எல்லாம் இருக்குமெண்டு. எவ்வளோ தகவலை தான் கலெக்ட் பண்ணுறது, நிறைய தகவல் கலெக்ட் பண்ணிக்கலாம், அது வந்து விடுபட்டு போச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான் முக்கியமான தகவல். இந்த ஒழுங்கையை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி. இந்த ஒழுங்கையால் நடந்து திரியலாம். அந்த தொங்கலில் இருந்து அப்படியே திருப்பி நம்மட்டு சொன்னால் இந்த தொங்கல் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்டாரண்ட்ஸ் தான். இந்த ஒழுங்கை இந்த மெட்டை என்றதான் இப்போ நாங்கள் பார்த்த அந்த எலுமிச்சம் அந்த ஃபோட்டோ எடுக்கிற அந்த சீன் இருந்தது. அப்படியே எங்கால திருப்பி நம்மட்டு சொன்னால் கேமராவை இங்கே பாருங்கள், திஸ் இஸ் பொசித்தானோ. இங்கேருந்து நீங்கள் சகல காட்சிகளையும் காணலாம். எங்களை ஏற்றி கொண்டு வந்த அந்த படகாக இருக்கலாம், இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன படகுகள், துறைமுகம், பீச்சு எல்லாமே பார்க்கலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். ஸோ இதுதான் இடம். எப்படி இருந்தது இன்றைக்கு பொசித்தானோ வீடியோ? இன்றைக்கி நீங்கள் பார்த்த காட்சிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் நின்று கொண்டிருக்கிறதும் ஒரு சின்ன ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒன்று தான். ஸோ இதுவும் ஒரு உயரமான பகுதி தான். இது இந்த எச்சில் ரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சீன் நீங்கள் பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து இந்த படிக்கட்டுகளில் கட்டி அமைக்கப்பட்ட ஒரு நகரம் தான், ஸ்டேயா கேஸில் கட்டி அமைக்கப்பட்ட நகரம் தான். ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இதோட வந்து இந்த வீடியோ முடிக்கிறேன், இந்த இடத்துலேருந்து இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் இன்னும் ஒரு அழகான இடத்துல இன்னும் அழகான காட்சிகளோட இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். தமிழ் ஃப்ளைட்ஸ் தொடர்ந்து பறக்கும்.